மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 350 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தாமதத்தால் வழக்கத்தை விட 2 மாதங்கள் கழித்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 350 கன அடி நீர் வீதம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக பாசனத்திற்காக 200 கன அடி, மதுரை மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக 150 கன அடி நீர் என 350 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 350 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஏமலதா. ஏமலதா, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணையை நம்பி தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 14,707 ஏக்கர் வந்து இருபோக நெல் சாகுபடி விவசாயம் செய்யப்படுகிறது. எப்போதுமே முல்லை பெரியாறு நீரை நம்பி எப்போதுமே முதல் போக சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா போதிய மழையின்மையும் மற்றும் அணையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதான பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை நீர் திறக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 30, 31 தேதிகளில் அணைப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக தற்பொழுது நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதல் போக சாகுபடிக்காக தற்பொழுது முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்று முதல் ஒரு 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள தேக்கடையில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயியின் சார்பாக ஒரு பிரார்த்தனை நடைபெற்ற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா சட்டரை இயக்கி அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா சாகுபடிக்காக 200 கன அடியும் குடிநீருக்காக 150 கன அடி என 350 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதுல பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்சன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகராஜர் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழக பகுதிக்கு வரும் தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் குறுகிய கால பயிர்களை நடவு செய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாக சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 122.3 அடியாக உள்ளது. அணைக்கு பார்த்தீங்கன்னா நீர்வரத்து வினாடிக்கு 1525 கன அடியாக உள்ளது. தற்பொழுது அணையின் நீர் இருப்பு பார்த்தீங்கன்னா 3083 கன அடியாக உள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஏமலதா.